அனைவருக்கும் வணக்கம். இறைவனை வணங்கி சென்ற எபிசோட்டின் சொல் என்ற தலைப்பு பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ராமன் மனிதனாக பிறந்து பல இன்னல்களை சந்தித்தார். காரணம் மனித பிறவி. அதனால் இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை. அதை மனிதனாக பிறந்தவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றும் ராமன் கஷ்டப்படும் போது கூற கேட்கிறோம். ஆனால் கஷ்டமான நேரத்திலும் ராமன் கோபப்படவோ ஆத்திரமடைந்தோ யாரையும் சொல்லால் கடிந்து கொள்ளவில்லை. இந்த இடத்தில் உடனே நாம் சொல்வோம், அது முன்பே தெரியும், அதனால் இதுதான் நடக்கப் போகிறது என்று அறிந்து செயலாற்றியதால் ராமன் கோபப்படவில்லை, கடும் சொல் பேசவில்லை என்றெல்லாம் நாம் வாதிட்டாலும் நமக்கும் நம் வாழ்வில் சில தருணங்களில் இதுதான் நடக்கும் என நமது உள்மனது கூறும். அதை நோக்கி நாம் பயணிப்போம். அந்த சமயத்தில் யாரேனும் குறுக்கிட்டால் எல்லாம் எனக்கு தெரியும், பேசாமல் இரு என நம்முடன் சம்பந்தப்பட்டவரிடம் நாம் நமது தான் என்ற எண்ணத்தையும் கோபத்தையும் வார்த்தையால் வேகத்தையும் காட்டுகிறோம் அல்லவா? ஏன் நம்மால் நம்மை கட்டுப்படுத்த இயலவில்லை? காரணம், நாம் பக்குவப்படவில்லை. பக்குவம் பெற என்ன செய்ய வேண்டும்? படிப்பறிவு, அனுபவ அறிவு, கேள்வி ஞானம் என இது போன்ற வழிகளில் நாம் நம்மை செம்மைப்படுத்த வேண்டும். ஏன் மீண்டும் மீண்டும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை கேட்க படிக்க வேண்டும்? அவை நமக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பொருளை நமக்கு உணர்த்தும். மீடியாக்கள் மூலமாக இன்றைய காலகட்டத்தில் நாம் அவற்றை காண, படிக்க, கேட்க என பல வகைகளிலும் வழிகள் உண்டு. படிக்க இயலவில்லை என்றாலும் கேட்டு அறிய முடியும். ராமன் ஒரு இடத்தில் கூட கோபம் கொள்ளவில்லை. சுடும் சொல்லை கோபமாகவோ வேகமாகவோ பேசவில்லை. தன்னுடன் இருப்பவர் கோபப்பட்ட போதும் அன்பான, ஆதரவான, பணிவான சொற்களால் எடுத்துரைத்து சூழலை கடந்து சென்றார். ராமன் அளவுக்கு நாம் வாழ இயலாது. அட்லீஸ்ட் சற்று நமது வார்த்தைகளை, சொல்லை எளிமையாக பேசி மற்றவருக்கு ஆறுதல் தருவதோடு நாமும் ஆறுதல் கொள்ளலாமே. அன்பான சொல்லை, அழகான சொல்லை உபயோகிப்போம். ஒரு முறைக்கு இருமுறை மற்றவருக்கு எடுத்துச் சொல்வோம். முடியவில்லையா, அமைதியாக இருப்போம். அந்த நேரத்தை, அந்த இடத்தை கடந்து செல்வோம். காலம் மனதை ஆற்றும். கடவுளை நினைப்போம். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல் எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம் என்றோ, சிவன் கூறியது போல் சிவனே என்று அவனிடம் ஒப்படைத்தோ, அம்பிகை ஆறுதல் தருவாள் என்றோ, அல்லது ஒரு பாடலை பாடியோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லியோ நம்மை நாம் சாந்தப்படுத்துவோம். ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு முறை பார்ப்பதற்கும் மறுமுறை பார்ப்பதற்கும் அதன் பொருள் வேறு பல கருத்துக்களை உணர்த்தும் போது புராணங்களில், இதிகாசங்களில் வரும் கதைகளும் கருத்துக்களும் எவ்வளவு அர்த்தங்களை புரிய வைக்கும். ஒரு நாள் மட்டும் நல்ல சொற்களை பேச முயற்சித்து பாருங்களேன். அதன் பலனை மறுநாள் பரிசீலித்து பாருங்கள். அது எவ்வளவு இன்பம் தரும், மனது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் உணர முடியும். எதிரில் இருப்பவரின் செயலுக்கு, கோபத்திற்கு நாம் தான் காரணம். அதை அமைதியாக மாற்றி அன்பாக கையாளுவோம் என்று மனதிற்குள் நினைத்து நம்மை நாமே கையாண்டு பார்த்தால் நிச்சயம் கோபமும் குழப்பமும் இல்லாத நாட்களை நமது சீரிய சொல்லால் சரியாக கொண்டு வர முடியும். ஒரு துன்பமான நேரத்தில் ஒருவர் ஆறுதலான சொல்லை சொல்லும்போது அது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தருகிறது. அதுவே நமது பழக்கமானால் சொல் நம்மை எப்படியெல்லாம் செல்வமாக கையாளுகிறது என்று புரியும். என்ன நேயர்களே, சொல்லின் முக்கியம் அறிந்து அன்பான சொல்லில் நம் வாழ்வை அழகாக ஆக்குவோம், அழகுபடுத்துவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.